Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 38 இன்ச் இருக்க ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ எடுத்திருக்க அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி 2ஆக மடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டபுளாக இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். டபுளாக இருக்க இடத்துல வந்து மடிப்பு இருக்க சைடு வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. மடிப்பு இல்லாமல் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மடிப்பு இருக்குது, இது வந்து நான் என்னோட சைடு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீட்டாக மடித்து போட்டுக்கிட்டேன். நீட்டாக மடித்து போட்டுட்டு நம்ம எப்பவுமே ப்ளவுஸில் வந்து பின்பக்கம் 2 இன்ச்சு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுவோம். 2 இன்ச்சு மார்க் பண்ணாதான் நம்மளுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி கிளாத் வந்து ரொம்ப தூக்காமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ 2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து பேக் பார்ட் தான் நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்க 2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மடித்தா நம்மளுக்கு பேக் சைடில் போயிடும், உள்ளே போயிடும். இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணணும். ஸோ ஹைட்டு எவ்வளவோ அந்த அளவை நம்ம 2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கொள்ளியா மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டான ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கரெக்டான ஹைட்டு எவ்வளோ அப்படின்னா 15 இன்ச்சு. இப்போ கரெக்டாக அந்த 15 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ண லைன் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுட்டு கரெக்டாக இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து என்னோட கரெக்டான ஹைட்டு. நம்மளுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணும்போது ஹைட்டு வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுட்டேன். இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்காக அந்த லைன் போட்டோம் இல்லையா ஹைட்டு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுற கிளாத்துக்கான மார்க்கிங்கு. இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. பாடியில் எடுத்த ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. 15 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. 15 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா கிளாத் வந்து டபுளாக மடிச்சு போட்டிருக்கோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சும் அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நெக்கு வந்து எவ்வளோ இன்ச்சு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த 7.5 இன்ச்சிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நான் நெக்கு வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 8 இன்ச்சில் நான் 1 இன்ச்சுக்கு வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு மைனஸ் பண்ணணும். ஸோ 1/4 இன்ச்சு அளவுக்கு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 8 இன்ச்சுக்கு நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஸோ 7.5ல 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 5.5 இன்ச்சு நான் இங்கே ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலோட லென்த் எப்படி மார்க் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். ஸோ நம்ம லென்த் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் எந்த அளவு இப்போ ப்ளவுஸில் வச்சிருக்கோமோ அதே அளவை நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிட்டு 6 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இங்கே 5.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலுக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மார்க் பண்ணி நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணணும். அதாவது நம்ம ஷோல்டரில் வந்து எந்த அளவு கிளாத் இருக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணணும். எனக்கு 2.5 இன்ச்சு கிளாத் வேணும் ஷோல்டரில். ஸோ 2.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவும் இந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணும் போதும் 1/4 இன்ச்சு போயிடும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 இன்ச்சு என்னோட ஆஃப் ஷோல்டர். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டோட கிளாத் வந்து எனக்கு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் வந்து 38 இன்ச்சு. நான் பாடியில் மெஷர் பண்ணது 38 இன்ச்சு. நான் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் வேணும்ல, நம்ம ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் லூஸ் வேணும். ஸோ அதுக்காக 38 இன்ச்சு கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 40 இன்ச்சாக எடுத்துப்பேன். 40 இன்ச்சு எடுத்துக்கிட்டா அந்த 40யை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 10 இன்ச்சு. ஸோ நான் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 1.5 இன்ச்சோ இல்லைனா 2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பீஸோட செஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணணும். அதாவது இடுப்பு பக்கம், நம்ம இடுப்பு பக்கம் கிட்ட ரவுண்டு வரும் இல்லையா, ஸோ அந்த மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் இடுப்பு பக்கம் வந்து 32 இன்ச்சு. ஸோ இதுக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இடுப்பு பக்கம் வந்து டைட்டாக தான் நம்ம கொக்கி போடுவோம். ஸோ நம்ம என்ன அளவு வேணுமோ அது அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என் பாடி மெஷர்மெண்ட்டில் 32 இன்ச் இருந்தது. அதே எடுத்துக்கிட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு
மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 8 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நல்லா கவனமா இருக்கணும். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த 1 இன்ச் அப்படின்னா நம்ம பேக்ல வந்து டாட் பிடிப்போம் இல்லையா பிளவுஸ்ல, அது 2 சைடும். ஸோ அந்த 2 சைடு டாட்டுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். அந்த டாட் பிடிக்கும் போது அந்த 1 இன்ச் கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கான மார்க்கிங் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடு எப்பவுமே நம்ம மார்க் பண்ணும் போது நம்ம கரெக்டான வேஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த டாட்க்கு விட்டுட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கான மார்க்கிங் பண்ணணும். இப்போ பேக் நெக் மார்க் பண்றேன். பேக் நெக் வந்து 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு நான் அப்படியே கொண்டு போய் மார்க் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கரெக்டா 8 இன்ச்சு வந்துடும். கரெக்டான ஹைட் மார்க் பண்ணிருக்கோம். அங்க இருந்து 7.25 இன்ச்சு, அதாவது 8 இன்ச்சு என்னோட நெக்கு, அதை 1/4 இன்ச்சு கம்மிட் பண்ணி 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இங்க என்ன அளவு வருதோ ஷோல்டர் கிட்ட 2.5 இன்ச் வருதுன்னா அதே அளவு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2.5 இன்ச் அதே இங்க மார்க் பண்ணிட்டு இப்போ பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த நெக் வேணுமோ அந்த நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இதுல வந்து சிம்பிளா ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்றேன். சப்போஸ் நீங்க நெக் வந்து ப்ராடா போடுறீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து 2.5 இன்ச் இப்போ நான் மார்க் பண்ண இல்லையா, அதை வந்து நீங்க 3 இன்ச்சாவும் மார்க் பண்ணி நீங்க ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணலாம். அப்போ உங்களோட நெக் வந்து ப்ராடா வரும். நான் வந்து நார்மலா மேலே எந்த அளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சைட்ல நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் ஜாயின் பண்றது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்கான லைனு. அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணியிருக்கிறது 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கான லைனு. ஸோ இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிட்டேன். இப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்கான லைனும் எக்ஸ்ட்ரா கிளாத்கான லைனும் மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்கான லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா லைன் போட்டிருக்க இடத்துலயே ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டான மார்க்கிங்லேயே. இப்போ நம்ம நெக்கும் ஆர்ம் ஹோலும் டிரா பண்ணணும். ஸோ நெக்கு ரவுண்ட் நெக் டிரா பண்றேன் அப்படின்னால அப்படியே நான் ரவுண்ட் ஷேப் வச்சு இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ்ல டிரா பண்ணிட்டேன் ரவுண்ட் ஷேப். நீங்க வேற ஷேப் பா ஷேப் எந்த ஷேப் வேணாலும் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் டிரா பண்ணணும். ஆர்ம் ஹோல் டிரா பண்ணும்போது நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸோட இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஷார்ப்பான இடத்துல, ஸோ 1.5 இன்ச் நான் இங்க இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச் வைக்கலாம், இல்லைன்னா 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டான ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ல இருந்து இந்த கரெக்டான இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இந்த நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி அப்படியே கர்வை வச்சு நான் ஆர்ம் ஹோல் வந்து டிரா பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் நம்ம பாடி பார்ட்ல எந்த அளவுக்கு ஆர்ம் ஹோல் எடுத்திருக்கோமோ அது கரெக்டா வந்திருக்கா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 18 இன்ச், பாடி பார்ட் எடுத்தும் போது 18 இன்ச். ஸோ அதோட பாதி தான் நம்ம இங்கே செக் பண்ணணும். ஸோ 9 இன்ச், 9 இன்ச் நம்ம கரெக்டாக வந்தா பார்க்கணும். நம்ம கரெக்டான ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். மேலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. கரெக்டான மார்க்கிங்லேருந்து நம்ம அந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வச்சா எனக்கு கரெக்டாக 9 இன்ச் வந்துருச்சு. ஸோ நான் கரெக்டான ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக வரணும். நீங்க கரெக்டா அந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டு நம்ம ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டும் வந்துடும். இப்போ பேக் பார்ட்கான மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து பிளவுஸ்ல கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதோட அப்படியே நம்ம அந்த பேக் பீஸை எடுத்து வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணதுக்கு எல்லா இடத்துலையும் கட் கொடுத்துட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இங்க ஆர்ம் ஹோல் கிட்டையும் செஸ்ட்டுக்கும் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லைனு கரெக்டா அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே மடிக்கிறதுக்காக எவ்வளோ இன்ச்சு மார்க் பண்ணோம் அப்படின்ற இடத்துலையும் கட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் கொடுத்துக்கிறனால நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணும்போது அதே அளவுக்கு நம்ம கரெக்டா மடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராவும் ஆகாது, கம்மியாகவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து பர்ஃபெக்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பேக் பீஸ் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்பவும் பேக் பீஸ் இந்த இடத்துல கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம மேலே இருக்க அந்த ஆப்போசிட் இடத்துல ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டா நம்ம சென்டரில் இருக்க இடத்துல ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க பகுதியில் வந்து இங்கே நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டேன். இப்போ 4ஆக மடித்து போட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளாத் வந்து கரெக்டாக வருமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். என்னோட
அகலம் வந்து 9 இன்ச்சு, ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக 9 இன்ச்சு தான் கிளாத் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு இங்கே பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மேலே மடிச்சு போட்டுக்கொள்ளையா அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி மடிச்சுட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரியும் இது கொஞ்சம் உள்ளு தள்ளி மடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் ஜாயின் பண்ற மாதிரி நான் இந்த மாதிரி 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன் கிளாத்து. கீழே இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் வெளியில வர மாதிரியும் மேல இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்க மாதிரியும் இருந்ததுன்னா ஒரு சைடு கிளாத் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ மேல கம்மியா இருக்க கிளாத்ல வந்து நான் ஜாயின் கொடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மடிச்சு ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் தான் ஜாயின் வரும். இல்லை நம்ம அப்படியே 4ஆ மடிச்சு ஈக்குவலா வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டபுள் சைடும் ஜாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு கீழே வந்து பிசிறு பிசிறா இருக்கு. ஸோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா கையில மடிச்சு. ஸோ அதுக்காக நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹைட் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டா அந்த 1 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹைட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு போகும். ஸோ அதனால 10.5 இன்ச்சு எங்கேருந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 இன்ச்சுக்கு லைன் போட்டோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து 10.5 இன்ச்சு இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கையோட மேல் நீளம். ஸோ இந்த மாதிரி 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கையோட ஹைட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. கையோட கரெக்டான ஹைட்டு 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையோட கீழ் நீளம் வந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும் ஆம்ஹோல் அளவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம 3 இன்ச்சு சப்போஸ் வச்சுட்டோம் கீழே இறக்கி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல சுருக்கமாக வரும் கையில். அப்படி இல்லைன்னா கை வந்து ஒருத்தவங்களுக்கு சதப்பகுதி அதிகமாக கையில் மட்டும் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது எப்பவுமோ. அதுக்கு என்னோட என்ன அப்படின்னா நம்மளோட கையில வந்து எந்த இடத்துல மேல சதப்பகுதி அதிகமா இருக்கும் அந்த இடத்த வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 16 இன்ச்சு கையோட சதப்பகுதி அதிகமா இருக்கிறது வந்து 16 இன்ச்சு. ஸோ அதோட பாதி வந்து 8 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தோராயமா ஒரு இடத்துல வந்து நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணி சின்னதா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 18 இன்ச்சு ஃபுல்லு, அதோட பாதி வந்து 9 இன்ச்சு. ஸோ அங்க 9 இன்ச்சு நம்ம சென்டர் கிட்ட இருந்து வச்சு எந்த இடத்துல கரெக்டா நம்ம லைன் பண்ணோம் இல்லையா. ஸோ எந்த இடத்துல வருதுன்னு இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ எனக்கு 9 இன்ச்சு அங்க வச்சா எனக்கு லைன்ல இந்த இடத்துல கரெக்டா மெஷர்மெண்ட் டேப் வந்து நிக்குது. ஸோ நான் இந்த இடத்த தான் கையோட கீழ் நீளமா மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணாதான் எனக்கு ஆர்ம் ஹோல் சுருக்கமும் வராது. அதுக்கப்புறம் கை கிட்ட வந்து சுருங்கி சுருங்கி வர ப்ராப்ளமும் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க கையில சதப்பகுதி அதிகமா இருந்து ஆர்ம் ஹோல் கம்மியா இருந்தா டைட்டும் பிடிக்காது கை. ஸோ கரெக்டா நம்ம கை வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த கையோட கீழ் நீளம் எவ்வளவு வருது அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கு மேல வருது. ஸோ எனக்கு இந்த அளவு தான் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். 3 இன்ச்சு தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம மெஷர்மெண்ட் வைக்கணும். இதுதான் நம்ம கரெக்டான அளவு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா கிளாத் விடுவோம் இல்லையா ஸ்லீவுக்கு. ஸோ அதுக்கான 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே கிளாத் இல்லை அப்படின்றத நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி நம்ம கரெக்டாக வந்துடும். கீழே இருக்க கிளாத்தில் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கையோட கீழ் ரவுண்டு வந்து எனக்கு 12 இன்ச்சு. 12 இன்ச்சில் பாதி வந்து 6. ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சு கூட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து இங்கே போடுற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 2 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான இப்போ போடுற லைன் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான லைன் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க இங்கே. ஏன்னா நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த கீழே வரைக்கும் நம்ம கிராஸ் லைன் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எங்கே ஜாயிண்ட் ஆயிடும் அந்த இடத்துல கிராஸ் லைன் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். இங்கே வந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கர்வ் வந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஸோ நம்ம மேலேருந்தே அப்படியே நம்ம மடிப்பு இருக்கு இல்லையா அங்கேருந்தே கர்வ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கை கிட்ட வந்து ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1.5 இன்ச் கிட்ட வந்து அதுக்கப்புறம் கர்வ் கீழே இறங்குற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ இங்கேருந்து நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ 1/2 இன்ச் அப்படியே மேலே போயிட்டு நம்ம அந்த கர்வ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே
ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். ஸோ இப்படி வந்து அப்படியே இங்கே மேலே போய் இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸோ இதான் நம்ம கை வந்து ட்ரா பண்ணுறதுக்கான கரெக்டான மெத்தடு. இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குல்ல, நம்ம கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து 9.5 இன்ச் வரும். ஏன் அப்படின்னா 9.5 இன்ச் ஒரு ½ இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் கையில் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அதுக்கப்புறம் கரெக்டாக 9 இன்ச்சுக்கு வந்துடும் கீழே. ஸோ எப்பவும் கை வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ 8 இன்ச்சுனா 8.5 இன்ச்சு அந்த அளவுக்கு மார்க் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோலும் நம்ம பாடி பார்ட்டோட ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ்லையும் நம்ம கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ மடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டான இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டான அளவு. ஸோ அந்த அளவுக்கிட்டையும் கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்டையும் கட் கொடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் கட் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து நம்ம கரெக்டான அளவு எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிளாத் கரெக்டாக வரும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாத் கரெக்டாக இருக்க இடத்துல வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுப்போம். ஸோ ஃப்ரண்ட் சைடாக வச்சு இந்த மாதிரி ½ இன்ச்சுக்கு கீழே வந்து இறங்கி அப்படியே அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா ஆல்ரெடி, அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்கான ஸ்லீவை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கிறேன். பேக் சைடில் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். ஜாயின் கொடுத்துட்டா நம்ம ஜாயின் கொடுத்தது வந்து பேக் சைடு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு தான் அப்படின்றது தெரியறதுக்காக இந்த சென்டரில் சின்னதாக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக தெரியும். இல்லை போடல அப்படின்னா நம்ம வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஃப்ரண்ட்டுக்கு வரது பேக்கில் வச்சுட்டோம், பேக்கு வரது ஃப்ரண்ட் வச்சும் ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஜாயின் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது எப்படி ஸ்லீவ்க்கான ஜாயின் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். கிளாத்து இப்போ ஸ்லீவ்க்கு வந்து ஜாயின் கொடுக்குறேன் நான் கிளாத்து. ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்லீவ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயே கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்லீவில் ஜாயின் கொடுக்கறதுக்கு நான் கட் பண்ண கிளாத் வந்து சின்ன கிளாத்து, எவ்வளோ கிளாத் பார்த்தோமோ அந்த கிளாத் வந்து ப்ளவுஸில் இருந்து எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளவுஸோட அந்த கரெக்டான பகுதி இருக்கு இல்லையா, ஸோ 1/4 இன்ச்சுக்கு மேலே போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு மேலே அந்த கிளாத்தை போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறதுனால நம்ம பேக் சைடு வந்து இந்த கிளாத் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கும் இல்லையா, அந்த பேக் சைடு இருக்க கிளாத்து. ஸோ அந்த கிளாத் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ல நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ, ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோமோ அதே கட்டிங்கை நம்ம இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் அதே மாதிரி ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கிட்டா நம்ம ஜாயின் கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சைடு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட எல்லாம் எந்த அளவில், இங்கே ஆர்ம் ஹோல் கிட்ட எந்த அளவு இந்த பேக் சைடு இருந்த கிளாத் வந்து இருந்ததோ அந்த அளவு நம்ம இந்த ஜாயின் கொடுக்க போகிற கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரிஜினலாக இருந்த அந்த ஸ்லீவோட அளவு அப்படியே அந்த ஜாயின் பண்ண போகிற கிளாத்தில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணும் போது. ஸோ நம்ம ஸ்லீவ்க்கான ஜாயிண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்கு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இருக்க இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் இருக்க கிளாத்தையும் நம்ம சைடு இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் தானே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் கட்டா இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் கட்டான்னு பார்த்துக்கோங்க. நான் கிராஸ் கட் கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் கட்னா இந்த மாதிரி பேக் சைடு இருக்க பீஸை வந்து இந்த பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை வந்து அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். நான் கிராஸாக கட் பண்ணேன் அப்படின்னால கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். நான் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் போட்டிருக்கேன். ஃபுல் கிராஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாத்தை வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா நம்மளுக்கு துணி வந்து 4 பக்கமும் இருக்கிற மாதிரி எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி கிராஸ் போட்டு கிளாத்தை வச்சிருங்க, பேக் பீஸ்க்கான கிளாத்து. ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக 4 சைடும் கிளாத் வர மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த அகலம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரியும் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் இந்த மாதிரி ஷோல்டர் நெக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நெக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல் நெக்கும் ட்ரா பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் ஃப்ரண்ட் நெக் தனியாக இருக்கும், பேக் நெக் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், நம்ம பேக்கில் எந்த ஆர்ம் ஹோலுக்கு கட் பண்ணமோ அதே மார்க்கிங்கை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்கணும். ஒரு ½ இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்கணும். அந்த இடத்துல நம்ம பேக் பீஸ் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் கிட்ட, பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் கிட்ட ஒரு ½ இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டாட் பிடிப்போம். ஸோ அதுக்காக இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டான
நாட்ச் இருக்கும். பேக் சைடு வந்து நம்ம கட் கொடுத்துருப்போம் இல்லையா அகலத்துக்கிட்ட. இப்போ நான் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அந்த மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இந்த ஜாயின் கொடுக்குறோம் இல்லையா, இந்த சைடு வந்து இங்க இருக்கு நம்ம பேக் பீஸோட ஸ்ட்ரெயிட்டு. நம்ம இங்க மேல 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிருக்கனால நம்ம பேக்கிங் இங்க இருக்கு கிளாத். ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி லைன் போட்டுக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டைட்டா பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா இந்த 1/2 இன்ச்சு நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டாட் வந்து பிடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. பேக் பீஸை பார்த்து அப்படியே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோனா 7.5 இன்ச்சு. ஸோ 7.5 இன்ச்சில் ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 1/4 இன்ச் இதே மாதிரி கம்மி பண்ணிட்டு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எங்கன்னா கரெக்டான ஷோல்டர் கிட்ட வந்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறம் இங்கேருந்து அப்படியே ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்மளுக்கு நெக்கு கிட்ட கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்லேயே ரவுண்ட் நெக் வைக்கிறேன் அப்படின்னா கர்வ் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம கப் ஷேப்கான மார்க்கிங் எல்லாம் பண்ணணும். இப்போ என்னோட செஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 38 இன்ச்சு. 38 இன்ச்சுக்கான கப் ஷேப் மார்க் பண்ண போகிறேன். நான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கப்போட கரெக்டான சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு 8 இன்ச் இருந்தது. அதுக்கப்புறம் கப்போட கீழ் பகுதி, அதாவது கப்போட ஹைட்டு ஷோல்டர் கிட்ட இருந்து கப்பு முடிகிற இடம் வரைக்கும் எவ்வளோ இருந்ததுன்னா 12 இன்ச் இருந்தது. இது பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்தது. கப்போட பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 8 இன்ச் இருந்தது. ஸோ ஃபுல் 8 இன்ச்சுன்னா நம்ம மார்க் பண்ணும்போது 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கப்போட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். கப்போட ஹைட் வந்து 12 இன்ச்சு சொன்னேன். அப்போ கரெக்டான ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணுறேன். ஸோ 12.5 இன்ச்சு. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த கப்போட ஹைட் எப்படி மார்க் பண்ணணும்னா 38 இன்ச்சு செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் வரும். ஸோ அந்த 9.5 இன்ச்சை வந்து நம்ம கூட 3 இன்ச்சு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12.5 இன்ச். இப்போ நான் ப்ளவுஸோட இந்த கப்போட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன். அதாவது என்னோட மெஷர்மெண்ட் எடுத்ததில் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 8 இன்ச்சு, அதோட பாதி வந்து 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்டேருந்து பாயிண்ட் கிட்ட வரைக்கும் இருக்க ஹைட் வந்து 8 இன்ச்சு. ஸோ மேலேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ 8 இன்ச்சும் இந்த 4 இன்ச்சும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதான் என்னோட கரெக்டான கப்போட சென்டர். ஸோ இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டாட் எல்லாம் அந்த சென்டர் நோக்கி தானே இருக்கணும். ஸோ அதுக்காக சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே கப்போட ஹைட் மார்க் பண்ணியிருக்கல 12.5 இன்ச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம கொக்கி ஜாயின் பண்ணுறோம் அந்த இடத்துலையும் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நம்ம எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கணும். இதே அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கப் சைஸ் கட் பண்ணக்கூடாது. ஸோ கொக்கி வைக்கிற இடத்துல 1.5 இன்ச்சு மேலே தூக்கியும் சைடில் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சோ வைக்கலாம், இல்லை அப்படியே 2 இன்ச்சோ வைக்கலாம். ஸோ நான் 2 இன்ச்சு மேலே தூக்கியும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே கொக்கி வைக்கிற இடத்துல வந்து 1.5 இன்ச்சு மேலே தூக்கியும் அந்த சைடு 2 இன்ச்சு மேலே தூக்கியும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கொக்கி வைக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு டாட் வரும், அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 1 இன்ச்சு கிளாத் வந்து கொஞ்சம் கீழே இறக்குறோம். ஸோ கீழே இறக்கி ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிடுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம டாட்டு அதுக்கப்புறம் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், நம்ம ஹைட்டு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கொக்கி கிட்ட, அங்கேருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டர் டாட்டோட அகலம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு 1.5 இன்ச்சு வைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜாயின் பண்ணணும் நம்ம எல்லாம். ஃபஸ்ட்டு இங்கே கீழே 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இங்கே கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்து அப்படியே நம்ம அங்கே 2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 1.5 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணாலும் போதும் அப்படின்னா அந்த அளவு மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் கப் ஷேப் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ கப் ஷேப் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ டாட் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான மார்க்கிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாட்க்கு வந்து நம்ம 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்டர் டாட்டோட ஹைட்டு. ஸோ இங்கேருந்து இந்த அளவுக்கும் இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து கிராஸாக வச்சு அப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணிடணும். இது சென்டர் டாட்டு.
இப்போது சைடு கொக்கி வைக்கிற இடத்துல ஒரு டாட் வரும் இல்லையா, ஸோ அது எப்படி அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கப்பு, அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இந்த டாட் மார்க் பண்ணணும். கொக்கி வைக்கிற இடத்துல இந்த டாட் மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ தெரியணுன்றதுக்காக பெருசாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு டாட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த டாட் வந்து நம்ம சென்டர் டாட் கிட்ட இருந்து அப்படியே சைடாக இன்ச் டேப் வச்சு எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி சென்டர் டாட் கிட்ட இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஆர்ம் ஹோல் கிட்ட வர டாட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த 3 டாட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். ஸோ இதுதான் கரெக்டான டாட்ஸ்க்கான மார்க்கிங்கு. இப்போ மார்க்கெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணணும். இங்கேருந்து வந்து அப்படியே கப் ஷேப் வந்து இந்த மாதிரி கிராஸாக அந்த இடத்துல வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் நெக் எல்லாம் கட் பண்ணணும். இங்கே வந்து இது கரெக்டான அளவு ஆர்ம் ஹோல் கிட்ட. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வச்சிருக்கிறது இந்த இடத்துல தான் கட் கொடுக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அந்த இடத்துல தான் கட் வரணும். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் கட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே டாட்ஸ்க்கு எல்லாம் கட் கொடுத்துக்கலாம். இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, சென்டர் டாட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம 1.5 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர்கிட்ட இருந்து இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி இந்த மார்க்கிங்கில் கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுக்குறனால ஸ்டிச் பண்ணும்போது அதே அளவு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டர் டாட் இருக்கு இல்லையா, குக்கி மாட்டுற இடத்துல அதே மாதிரி 2 துணியை ஈக்குவலாக வச்சு சென்டராக எங்கே வருதோ அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட் வந்து இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் டாட்டும் கட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் டாட்ஸ்க்கு எல்லாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கப் ஷேப் சின்னதாக இருக்க ப்ளவுஸு, ஸோ அதனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து சின்னதாக தெரியுது. சப்போஸ் 38 இன்ச்சுக்கும் கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த அளவு வந்து ஃப்ரண்ட் வந்து கிளாத்து அதிகமாக தெரியும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ பேக் பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த பேக் பீஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டர் கிட்ட 2 ஷோல்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கொக்கி இடத்துல கொஞ்சம் கிளாத் அதிகமாக தான் இந்த மாதிரி தெரியும். இப்போ இந்த நாச் பண்ணியிருக்கோம், அந்த நாச்சும் ஒன்றா சேர்த்தோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிக்கிறதுக்கான கிளாத் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன்றா வைக்கும் போது இந்த சைடும் ஈக்குவலாக வந்துடும். ஃப்ரண்ட்டுக்கான அந்த டாட்டு சென்டர் டாட்கான துணியும் நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம கிராஸ் கட் கொடுத்துருக்கனால ஷோல்டர் கிட்ட 2 ஷோல்டர் துணியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் துணி வந்து கொஞ்சம் கிராஸாக தெரியும், ஏன்னா கிராஸ் கட் கொடுத்தனால. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸோட இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு நான் கட் கொடுத்துக்கிறேன் துணி கரெக்டாக இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கீழே பட்டி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த போட்டிருக்க இந்த இதுவை வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம பட்டி கட் பண்ணணும். ஸோ பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போது பட்டி வந்து டபுள் கிளாத் இருக்கும். டபுள் கிளாத்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று 2 கிளாத் இருக்கும். நீங்கள் உள்ளே வைக்கிறது வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது கிளாத் வேணும் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு பீஸு, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸும் ரைட்டுக்கு ஒரு பீஸும் லெஃப்ட்டுக்கு ஒரு பீஸும் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு கீழே வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போடும்போது நம்மளுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா கீழே பட்டிக்கு, ஸோ அதுக்கு போயிடும் அந்த லைனுக்கான மார்க்கிங்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா பேக் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட்டு, ஸோ அங்கேருந்து நம்ம மார்க்கிங் எடுத்து தான் பட்டி மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் பட்டிக்கான கரெக்டான மார்க்கிங். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பட்டி வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு தூக்கிட்டு பேக் வந்து இறங்கிட்டு அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டும் பேக்கை வச்சு பட்டி ஜாயின் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கொக்கி ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சுக்கு துணி 1/4 இன்ச்சுக்கு மேலே இன்ச் டேப் வச்சு மார்க் எடுத்தோம் அப்படின்னா 4 இன்ச்சு வருது. ஸோ அந்த 4 இன்ச்சை இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன்.
கொக்கி வைக்கிற இடத்துல மார்க் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் மார்க்கிங்க. அதுக்கப்புறம் கொக்கிலேருந்து சென்டர் டாட் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மார்க் பண்ணோம். ஸோ நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் டாட் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்த அதே மாதிரி 1/4 இன்ச்சு டேப்பை மேலே தூக்கிட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 3 இன்ச்சு வருது. ஸோ 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த 2 கட் கொடுத்துப்போம் இல்லையா, ஃப்ரண்ட் கணக்கட்டும் பேக் கணக்கட்டும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி லைன் போட்டிருக்கோம் நம்ம, அது இதெல்லாம் தெரியறதுக்காக தான் நம்ம கட் பண்ணும் போது லைன் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்ச் டேப் வச்சு மார்க் எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு வருது. இங்கே 4 இன்ச்சு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 4 இன்ச்சும் போட்டுக்கோங்க. இப்போ பட்டியோட மார்க்கிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பட்டியோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே டாட் முடியுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 7 இன்ச்சு வருது. ஸோ 7 இன்ச்சுன்றத வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு தான் நம்ம பட்டியோட லென்த் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேக் வச்சு நம்ம பட்டிக்கான மார்க்கிங்லாம் மார்க் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதை இந்த கிளாத்தை வந்து எடுத்துடலாம். இப்போ பட்டி கிளாத்தை எடுத்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே மேலேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த ஷேப் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து அப்படியே கிராஸாக கீழே வரணும். கீழே வந்துட்டு அப்படியே மேலே போய் பட்டியோட ஷேப்பை வந்து இந்த மாதிரி கோவாக கொடுத்து ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி சைடில் இந்த அளவுக்கு வேணும் இல்லையா பட்டி. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். பட்டியை கட் பண்ணிடலாம். இப்போ பட்டி இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கீழே 1 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வித்தோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவு தான் கரெக்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் கொக்கி வர இடத்துக்கான இந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் தெரியும் இது வந்து கொக்கி சைடு வரணும் அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே வச்சு நம்ம பட்டியோட அளவை சரி பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பட்டி மேலே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு இந்த டாட் எல்லாம் பிடிச்சிட்டா கரெக்டாக வந்துடும். சென்டர் டாட்லாம் பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சிட்டா ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் ஈக்குவலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது பட்டியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா, ரவுண்ட் நெக்குன்றனால கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் எப்பயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் தேடி கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ கிராஸ் பீஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அப்படியே நெக்கில் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொக்கிக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான கிளாத்தும் ஒரு 2 இன்ச்சுக்கான கிளாத்தும் இந்த மாதிரி 2 கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட பேக் சைடு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம டாட் எல்லாமும் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து ஜாயின் கொடுக்கறதுக்கான பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொக்கி ஐ ஸ்டிச் பண்ணுறதுக்கான அந்த பட்டியும் 2 பட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கான கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போது ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ப்ளவுஸ்க்கான பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் எப்படின்றது பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.